أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சில அம்சங்களை விளங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. மனிதனுடைய கேள்வி, பார்வை, உள்ளம் இவை அனைத்தையும் பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக நமது ஒவ்வொரு உறுப்பும் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அந்த வகையிலே அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய உறுப்புகளிலே மிக மிக பிரதானமான உறுப்பு தான் நாவு. இந்த நாவை பற்றி கடுமையாக விசாரிக்கப்படும். அல்லாஹ் தஆலா நமது எந்த ஒரு உறுப்பையும் வீணாக படைக்கவில்லை, நோக்கம் இல்லாமல் படைக்கவில்லை. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கம் அந்த உறுப்பை கொண்டு நிறைவு செய்யப்பட வேண்டும். கண் பார்க்கக்கூடியது என்பதற்காக பாவமானவைகளை பார்க்க முடியாது. அனுமதிக்கப்பட்டவைகளை மட்டும்தான் பேச வேண்டும். அனுமதிக்கக்கூடியவற்றை மட்டும்தான் பார்க்க வேண்டும். காது கேட்கக்கூடியது என்பதற்காக ஹராமானவைகளை கேட்க முடியாது. அனுமதிக்கப்பட்டவைகளை மட்டும்தான் கேட்க வேண்டும். உள்ளம் உணரக்கூடியது, அதற்காக அல்லாஹ் அனுமதிக்காதவைகளை எல்லாம் உணர முடியாது. அனுமதிக்கக்கூடியவைகளை பற்றி மட்டும்தான் உணர வேண்டும். இதே போல நாவு பேசக்கூடியது, அது அல்லாஹ் அனுமதித்தவைகளை மட்டும்தான் பேச வேண்டும். அதல்லாதவைகளை நாவின் மூலமாக பேசக்கூடாது. இந்த ஒவ்வொரு உறுப்பையும் அந்தந்த உறுப்புக்குரிய அந்த செயல்பாட்டோடு நாம் இயங்கினோம் என்று சொன்னால் நமக்கு சுவர்க்கம் நிச்சயமாகிவிடும். நரகத்தை விட்டும் நமக்கு விடுதலை என்பது நிச்சயமாகிவிடும். அல்லாஹ் படைத்த நோக்கம் ஒன்றிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு என்ன சொல்கிறான்? அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் மறுமை நாளையிலே சும்மா விடப்படுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்க போகிறான். ஏனென்றா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சவாலோடு தான் படைக்கிறான். மலாய்க்காமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயினுன் ஃபில் அர்தி கலீஃபா. இந்த பூமியில நான் வழித்தோன்றலை உருவாக்க போகிறேன் சொன்ன போது மலக்கள் திருப்பி கேட்கிறாங்க, அத்தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்பிகு திமா. அல்லாஹ்வே, விஷமம் செய்து கொண்டு இரத்தம் ஓட்டிக்கொண்டு இருக்கின்ற, குழப்பம் செய்கின்ற ஒரு சமுதாயத்தையே உருவாக்க போகிறாய் என்று கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னி ஆலவும் அலா தாலவும்,
உங்களுக்கு தெரியாதவைகள் எல்லாம் எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான். ஏன் மேற்சொன்ன உறுப்புகளை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்து சிந்தனையோடு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக வழிபட்டு வாழ்ந்தான் என்று சொன்னா அவனுக்கு சுவர்க்கம் நிச்சயமாகிவிடும். அல்லாஹ் அவனுக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். ஆனா இங்க என்ன நிபந்தனை? எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டனவோ அந்த நோக்கம் அந்த உறுப்பை கொண்டு நிறைவு செய்யப்பட வேண்டும். இதுதான் இங்கே நோக்கம். எனவே இந்த நாவு என்பதை கட்டுப்படுத்துவது கஷ்டமான ஒன்று அல்ல. நாம் சரியான சிந்தனையோடு நாம் இயங்கினோம் என்றால் இந்த நாவை நாம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாவங்களிலிருந்து முழுமையாக இந்த நாவை நாம் விலக்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவின் மூலமாக நமக்கு ஒரு மிக உன்னதமான உத்தரவாதம் கொண்டு தர்றாங்க. சாதாரணமான உத்தரவாதம் இல்லை. அதாவது சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் பாதுகாத்துக் கொள்வதாக என்னிடம் ஒருவர் வாக்கு தந்தால் அவருக்கு நான் அல்லாஹ்விடமிருந்து சுவர்க்கத்தை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளிக்கிறேன். கேரண்டி. இந்த 2 முன்னால முடியுமா? இந்த 2 உறுப்புகளையும் உன்னால் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என எனக்கு நீ வாக்குறுதி அளித்தால் உனக்கு நான் மறுமை நாளில் அல்லாஹ்விடமிருந்து சுவர்க்கத்தை வாங்கி தருவதாக நான் உனக்கு உறுதிமொழி தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இந்த உறுப்பு சாதாரணமான ஒன்றல்ல, நமக்கு சுவர்க்கத்தை தேடி தரக்கூடிய உறுப்பு. எப்போதும் நாம் பரவலாக பார்க்கிறோம். அதாவது உபதேசங்கள் செய்யும் போது மக்களுக்கு கடுமையாக ஏசுறது, மக்களை எச்சரிக்கிறது, இதுதான் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவு நாம எச்சரிக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். ஒரு உறுப்பின் மூலமாக நடைபெறக்கூடிய பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதை விடவும் அந்த உறுப்பின் மூலமாக நடைபெறக்கூடிய நல்ல காரியங்களை நாம் மக்களுக்கு அதிகமாக ஆர்வம் ஊட்ட வேண்டும். அப்போது அதை செய்ய மாட்டார்கள். அதாவது உளவியல் ரீதியாக சொல்வார்கள் என்னவென்றா, சின்ன பிள்ளைகளுக்கு மகனே நீ பொய் பேசக்கூடாது, இப்படி பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. மகனே நீ பொய் பேசக்கூடாது, மகளே நீ பொய் பேசக்கூடாது, அப்படி பிள்ளைக்கு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? மகனே நீ எப்போதும் உண்மைதான் பேச வேண்டும். உண்மையாளர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். உண்மையாளர்களுக்குத்தான் அல்லாஹ் சுவர்க்கம் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை பேசுகின்றவர்களாகவே இருந்தார்கள். உண்மை பேசக்கூடிய மக்களையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். இந்த பொய் என்ற பகுதியை விட்டுட்டு உண்மை என்ற பகுதியை கூடுதலாக வலியுறுத்தம். அப்ப பிள்ளைக்கு என்ன ஆசை வரும்? உண்மைதான் பேச வேண்டும் என்ற ஆசை வரும். உண்மை பேசினா இயல்பாகவே பொய் பேசுவது இல்லாமல் போய்விடும். எனவே நாம மக்களுக்கு தண்டனைகளை பற்றி எச்சரிக்கை செய்வதை விடவும் அதிகமாக நன்மைகளை ஆர்வமூட்டுகின்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த நாவின் மூலமாக நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். இது போல கத்தி. இந்த கத்தியை நாம் எடுத்துக்கொண்டா அதால ஒருவன் தண்டனைக்குரியவனாகவும் ஆகிடலாம், அதான அவன் பயனடையக்கூடியவனாகவும் ஆகிடலாம். அந்த கத்தியை பாவத்தின் வழியில் பயன்படுத்தினால் அவன் தண்டிக்கப்படுவான். அதை பயனுள்ள வழியிலே பயன்படுத்தினால் அவன் பயனடைவான். நாவு அப்படித்தான். இந்த நாவை நாம் நன்மையின் வழியில் பயன்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும்.
இந்த நாவின் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மையை அல்லாஹ் நமக்கு பல வழிகளில் காட்டி தந்திருக்கின்றார். அதில் முதலாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு முழு நாள் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். அந்த வாழ்க்கையை சரியாக கடைபிடித்தாங்கண்டா இந்த நாவின் மூலமாக யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நித்திரை கொண்டு தூக்கத்தை விட்டு எழுந்தது முதல் அடுத்த நாள் இரவு நித்திரைக்கு செல்கின்ற வரைக்கும் உள்ள அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக சரியாக கவனமாக பின்பற்றினால் நமது நாவு பாவம் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இருக்காது. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் தூக்கத்தை விட்டு எழும்பும் போது எப்போது எழும்புவார்கள்? தஹஜ்ஜுதுக்கு எழும்புவாங்க. ஃபஜ்ருக்கு முன்னால தஹஜ்ஜுதுக்கு எழும்பிடுவார்கள். அப்படி எழுந்தால் எழும்புகின்ற நேரத்திலே 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரானின் 190வது வசனம் முதல் 200வது வசனம் வரைக்கும் ஓதி முடிக்காமல் படுக்கையை விட்டு எழும்ப மாட்டார்கள். எப்படி? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில்-ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். இப்படி தொடங்கி 200வது வசனம் வரைக்கும் ஓதி முடித்து விட்டுத்தான் படுக்கையை விட்டு எழுப்புவார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையை நாம் முழுமையாக பின்பற்றி அதிகாலையிலே எழுந்த உடனே நமது நாவு இந்த 11 வசனங்களையும் ஓதுமானால் இந்த நாவின் மூலமாக அந்த நேரத்திலே நாம் பாவமான ஒரு வார்த்தை மொழிவதற்கு நமக்கு வாய்ப்புண்டா? சந்தர்ப்பம் உண்டா? அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து 11 வசனங்கள் நாம தொடர்ச்சியாக ஓதுறோம். ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அதிகாலையில இதெல்லாம் ஓதுவாங்க. அப்ப இந்த நாவு என்ன செய்து? நாவு படைக்கப்பட்ட நோக்கம் அது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குத்தான் இந்த நாவு படைக்கப்பட்டது. அதிகாலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்த உடனே அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். திக்ருக்குரிய துஆக்களையும் ஓதுகிறார்கள், திக்ருக்குரிய குர்ஆன் வசனத்தையும் ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு அவர்கள் நித்திரையை விட்டு எழும்புவார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியவர்களாக இந்த இங்கு சொல்லப்பட்டவைகளை ஓதியவர்களாக நாம் தூக்கத்தை விட்டு எழும்புகின்ற போது நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வை பற்றி மட்டுமே இருக்கும். நமது சிந்தனை மறுமையை பற்றி மட்டுமே இருக்கும். நமது சிந்தனை அல்லாஹ்வை தொழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை மட்டுமே இருக்கும். அதை செய்து விட்டோம். தஹஜ்ஜுத் தொழுதோம். அந்த தொழுகையை முடித்துவிட்டு ஃபஜ்ருடைய முந்தின 2 ரக்காத் சுன்னத் தொழுதோம். அதுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுகையை தொழுதோம். அதிகாலை தொழுகையை முடித்து விட்டோம். தொழுகையை முடித்ததற்கு பின்னால் நமது நாவு என்ன செய்யும்? வீட்டிலே நமக்கு நேரம் இருக்கின்றது,
குர்ஆனை எடுத்து நமக்கு சௌகரியமான அளவுக்கு குர்ஆனிலிருந்து தினமும் ஓத வேண்டும். இந்த குர்ஆன் நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனிலிருந்து ஒருவர் ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நன்மை எழுதப்படும். இந்த நாவு நன்மையை சம்பாதிக்கின்றது. இந்த நாவு அதிகமான நன்மையை அது தேடிக்கொள்கின்றது. இப்போது ஃபஜ்ருக்கு பின்னால குர்ஆனை ஓதுகின்றோம். குர்ஆனை ஓதிவிட்டு அதாவது படிக்க செல்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய கல்விக்காக செல்கிறார்கள், உழைக்க செல்கின்றவர்கள் உழைப்புக்காக செல்கிறார்கள். இப்படி காலை கடனை வீட்டிலே முடித்ததற்கு பின்னால அடுத்த கட்டம் என்ன? நமது நாவு நல்லதை மட்டுமே செய்கின்ற நேரம் தான் அது. அது எந்த நேரம்? அதாவது காலையில் வீட்டை விட்டு வெளியிறங்குகிறோம். படிக்கிற பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள், உழைக்கின்றவர்கள் உழைப்புக்கு செல்கின்றார்கள். அப்படி செல்லும் போது வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற நேரத்திலே இந்த நாவு நல்லதை செய்கிறது. என்ன செய்கிறது? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹி என்று சொல்லும் அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டே தொடங்குகிறேன். எதை? என்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறேன். வீட்டை விட்டு என்ன நோக்கத்துக்காக நாம் வெளியிறங்குகிறேனோ அந்த பிரயாணத்தை நான் தொடங்குகிறேன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அலில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அலிம அவ் உதுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போது இந்த துஆவை ஓதாமல் வெளியிறங்க மாட்டாங்க. இந்த துஆ என்ன சொல்கிறது? அல்லாஹ்வே, நான் வழி தவறுவதை விட்டும் வழி தவற செய்யப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அதே போல நான் சருகி போவதை விட்டும் சறுக்கப்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நான் அறியாமையில் சிக்குவதை விட்டும் அறியாமையில் சிக்கப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நான் அநியாயம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு அருமையான துஆ! இந்த துஆ இந்த நாவு என்ன செய்கிறது? இதையெல்லாம் ஓதும் போது இந்த நாவுக்கு பாவமான பேச்சுக்கள் பேச சந்தர்ப்பம் உண்டா? வாய்ப்புண்டா? இதை ஓதி விட்டு வெளியிறங்குகிறோம். வெளியிறங்கி இதோ நாம் ஒரு வாகனத்தில் ஏறுறோம். வாகனத்தில் ஏறின உடனே நாம் அப்போது இந்த நாவு நன்மையைத்தான் செய்கிறது. என்ன செய்கிறது? சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே ஏறிய போது ஓதிய துஆவை தான் இப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கப்பல் பயணிக்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்வை துதித்து ஓதிய துஆ தான் இது. இப்படியான ஒரு பயண வசதி வாய்ப்பு எனக்கு இல்லாத நேரத்திலே இந்த வசதியை எனக்கு ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வே தூய்மையானவன், நான் அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியவனாக இருக்கிறேன் என்பது இந்த துஆவுடைய அர்த்தம். இப்போ இந்த துஆவின் மூலமாக நாம் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ்வை நினைக்கிறோம். நாம் செல்லக்கூடிய இந்த பிரயாணத்தை நமக்கு இலகுபடுத்தி தந்த அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம். சுப்ஹானல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா. இந்த பிரயாணத்தை எங்களுக்கு இலகுபடுத்தி தந்த அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அந்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று நாம அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறோம்.
இப்படி ஒரு துஆவை ஓதிவிட்டு பயணத்தை தொடங்குகின்ற ஒருவன் அந்த பிரயாணத்திலே அவனால் பாவம் செய்வதற்கு நினைவு வருமா? சந்தர்ப்பம் வருமா? அந்த வாய்ப்பு அவனுக்கு இல்லை. அப்படியான ஒரு சூழல் அவனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த துஆவை கேட்டுவிட்டு பயணத்தை தொடங்குவோம். இந்த துஆவோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில துஆக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லதீ சக்கர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஹுதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇஸ் ஸஃபர் வ கஆபத்தில் மன்லர் வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல்லல். அருமையான ஒரு துஆ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தந்த அந்த துஆவோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைவிட நீளமான துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். எப்படி? அல்லாஹ்வே, நான் மேற்கொள்கின்ற இந்த பயணத்திலே எனக்கு தக்வாவை ஏற்படுத்துவாயாக. உன்னிடம் நான் தக்வாவை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வ தக்வா, நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பையும் உனக்கு அஞ்சி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். வ மினல் அமலி மா தர்லா, நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள், என்னுடைய செயல்கள் உனக்கு திருப்திகளை கொடுக்கக்கூடிய செயல்களை நான் செய்வதற்கு உன்னிடம் உதவி கேட்கிறேன். அல்லாஹ்வே, எனது பிரயாணத்தை எனக்கு நீ இலகுபடுத்துவாயா. என்னுடைய பிரயாணம் தூரமாக இருந்தாலும் அது அருகிலே, அதாவது இந்த தூரம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய மாதிரியாக என்னுடைய பிரயாணத்தை நீ சுருக்கி தருவாயா. அல்லாஹ்வே, நான் வீட்டை விட்டு வெளியிறங்குகின்ற போது என்னுடைய குடும்பத்தை உனது பொறுப்பில் நான் விட்டு செல்கின்றேன். நீதான் அவர்களுக்கு பாதுகாவல். இப்படியான இந்த பிரார்த்தனையை கேட்டுவிட்டு தான் நாம் பிரயாணம் மேற்கொள்கிறோம். இப்பொழுது நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம். இந்த அளவுக்கு அர்த்தமுள்ள, தக்வா உள்ள, அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒரு துஆவை ஓதிவிட்டு ஒரு பயணம் மேற்கொள்வோமாயிருந்தால் அந்த பிரயாணம் பாவமான பிரயாணமாக இருக்க முடியுமா? ஒரு பாவமான பிரயாணத்துக்காக இந்த துஆவை ஒருவன் ஓத முடியுமா? உதாரணத்துக்கு சொல்லுவோம். அதாவது ஒருவன் என்ன செய்கிறான், வட்டிக்கு பணம் எடுக்குவதற்கு அவன் வங்கிக்கு போகிறான், பேங்குக்கு போகிறான். வட்டி எடுக்கிறது ஹராம். இந்த ஹராமான இந்த காரியத்தை செய்வதற்கு பேங்குக்கு போறதுக்கு பஸ்ல ஏறுறான் அல்லது கோச்சில ஏறுறான். ஏறி அவன் இந்த துஆவை ஓத முடியுமா? அவன் போகின்ற பயணம் ஹராம், ஹராமான பயணம். அந்த துஆவுல நபி அவர்கள் நமக்கு என்ன கற்றுத் தந்தாங்க? அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, எனது இந்த பிரயாணத்தில் நான் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், உன்னை தக்வா செய்யக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும். பேங்குக்கு போறது தக்வாவா? வட்டி எடுக்கிறது தக்வாவா? வட்டி எடுக்கிறது நல்ல காரியமா? இப்போ நாம செய்கின்ற நம்முடைய செயல்பாடுகளை சரியான சிந்தனையோட செய்தோம் என்று சொன்னா பாவம் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நேரத்தில் நாம் பாவத்துக்கு பயப்படுவோம், பாவத்துக்கு அஞ்சுவோம். அதனால இந்த நாவுக்கு நாம் கொடுக்கின்ற வேலைய, நல்ல வேலைகள் நாம் இந்த நாவுக்கு கொடுத்தோம்னு சொன்னா பாவம் செய்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடையாது. இப்ப நாம நம்முடைய வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வருகிறார்கள், வந்து நம்மோட கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துல யாராவது என்ன செய்கிறார்கள், அந்த வந்தவங்கள்ல ஒருவரை பத்தி புறம் பேச தொடங்குறார்.
புறம் பேச தொடங்குற நேரத்துல நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த இடத்துல நடைமுறைப்படுத்தணும். எப்படி? 9வது அத்தியாயம் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் மௌலியாஉ பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற நேசர்களாக இருக்கிறார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். இந்த சகோதரத்துவ உறவின் மூலமாக, எதன் மூலமாக இந்த உறவு ஏற்படுகின்றது என்று சொன்னால், நன்மைகளை ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போது என்ன செய்யறது? நம்முடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கார்கள் விருந்தாளிகள். வந்திருக்கிற நேரத்துல யார பத்தியோ ஒரு புறம் பேச தொடங்குறாங்க. புறம் பேச தொடங்குற நேரத்துல இந்த குர்ஆன் ஆயத்தை செயல்படுத்தும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மோமீனானவர் ஆண்களும் மோமீனான பெண்களும் நன்மையை ஏவுகின்ற சந்தர்ப்பத்தில் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தீமையை தடுப்பார்கள். நாம அன்பாக இரக்கமாக அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்? நீங்க நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கொள்ள கூடாது. நீங்கள் நான் சொல்றேன் நீங்க கவலை கொள்ளக்கூடாது. நீங்க இப்ப ஒரு ஆளை பத்தி புறம் தான் பேசுறீங்க. பேசும்போது உங்களுக்கு பாவம், பேசுறது உங்களுக்கு பாவம், அதை காது கொடுத்து கேட்கறது எங்களுக்கு பாவம். அதனால நீங்க யாரை பத்தி சொல்றீங்களோ அவரை பத்தி நல்ல செய்திகள் இருந்தா சொல்லுங்களேன். அவரை பத்தி நீங்க என்ன குறை சொல்றீங்களோ அந்த குறைய நானும் உங்களோட சேர்ந்து வாரேன், அவங்களோட வீட்டுக்கு போய் நேரடியாக சொல்லி அவங்கள நாம திருத்துவோமா, புத்தி சொல்லுவோமா? அப்படி கேட்டா என்ன சண்டைக்கா வருவோம்? நாம அறிவு ரீதியாக மக்கள் அணுகணும், மக்களை அறிவு ரீதியாக அணுகணும். அப்படி கதைக்கிற ஆள் கதையை நிப்பாற்ற இப்படித்தான், கதையை நிப்பாட்டுதான் வழி. கதையை தொடங்கின உடனே நீங்க அவரை பத்திய நல்ல செய்திகள் இருந்தா சொல்லுங்க, கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா அவரை பத்திய குத்தங்குறைகள் நீங்க சொல்றா இங்க சொல்லக்கூடாது. இன்னும் இந்த சபையில் அவர் இல்லதானே, அந்த ஆள் இல்லதானே, நானும் நீங்களும் வந்து விட்டு போ, இப்ப வேண்டால் போ, போய் நானும் நீங்களும் சேர்ந்து அவருக்கு இந்த பிழையை சொல்லுவோம், இந்த பிழையை திருத்திக் கொள்ள சொல்லுவோம். என்றா புறம் பேசுற நிக்குமா இல்லையா? நமக்கு மத்தியில துணிச்சல் வேண்டும். இவங்க ஏதாவது நினைச்சிருவாங்க, நான் அப்படி சொன்னா பிரச்சனையாகும், ஏதாவது சிக்கல் வரும், அப்படியெல்லாம் நினைக்கப்படாது. அப்படி சிக்கல் வந்தாலும் அல்லாஹ் அதுக்கு நன்மையைத்தான் எழுதுவான். சண்டவக்கம் வந்தாலும் அல்லாஹ் நன்மையைத்தான் எழுதுவான். ஏன் குர்ஆன் என்ன சொல்லுது? தீமையை கண்டால் தடுக்க வேண்டும். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுடைய சகோதரத்துவத்தை அவர்கள் நிலைநாட்ட வேண்டுமா என்றால் நன்மையை ஏவக்கூடிய சந்தர்ப்பத்தில் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தீமையை தடுக்க வேண்டும். அதாவது ஒருவன் என்ன செய்கிறான்? ரோட்ல ஒரு ஓரமா ஊத்தியை போட்டுட்டு போறான், ரோட்ல போட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. அதே ஊத்தையை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு போட விடுவோமா? சுத்தமா வச்சிருக்கிற நம்முடைய வீட்டுக்கு அந்த ஊத்தையை கொண்டு வந்து போட விடுவோமா? விட மாட்டோம். இதே போல யாருடையோ பிரச்சனையை கொண்டு நம்மட வீட்டுல வந்து அவங்க நம்மகிட்ட கதை சொல்லி பாவத்தை அவங்களும் தேடிட்டு அந்த பாவத்துக்கு எங்களையும் பங்காளியா கொடுவோமா? முடியாது. அப்பதான் சொல்லணும், முகத்துக்கே சொல்லணும். நீங்க யார பத்தி புறம் பேசுறீங்களோ அவரை பத்திய குத்தங்குறைய சொல்லணும்டா நானும் வாரேன், நேரடியா அவர்கிட்டே போய் அவருக்கு சொல்லுவோம். அதை தவிர அவரை பத்தி ஏதாவது நல்ல செய்திகள் இருந்தா மட்டும் பேசுவோம். இப்படி பரிச்சாத்தமாக உங்களோட ஊர்ல நீங்க இதை செஞ்சு பாருங்க, புறம் பேசுறதை இல்லாம ஆக்கிட்டோம். அதாவது கோல் சொல்றது, புறம் பேசுறது, அடுத்தவங்களை பத்தி குறை பேசுறது, இந்த பழக்கத்தை எல்லாம் நிறுத்துறதுக்கு அழகான வழி, அதாவது மிக தெளிவாக பேசும். குர்ஆன்ல 25வது அத்தியாயத்தின் 70வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலு கௌலன் சதீதா, மூமின்களே நீங்கள் சொல்லுவதை நேரே சொல்லுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, மூமின்களே நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சொல்லுவதை நேரே சொல்லுங்க, வளைஞ்சு நெளிஞ்சு பேசாம தெளிவா சொல்லுங்க. அப்படி சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யுஸ்லிஹுலக்கும் ஆமாலக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் தஆலா சரி செஞ்சிடுவான். நீங்க துணிஞ்சு சொல்லுங்க, எதை சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லுங்க. அதாவது சமாளிக்காதுங்க, எந்த விஷயத்தை சமாளிக்காதுங்க, சொல்வதை தெளிவாக நேரடியா சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால பாவத்தை நீ செஞ்சா செஞ்சிட்டு போ, அதுக்கு நீ அல்லாஹ்வோட தண்டனை வாங்கிக்கோ. நான் உன்னுடைய பாவத்துக்கு நீ என்ன கூட்டாளி ஆக்கிறாதே, என்ன பங்காளி ஆக்கிறாதே, அதுதான் சொல்லணும். அங்க நீங்க இப்ப எதை பேசுறீங்களோ அதை பேசுறது உங்களுக்கு பாவம், அதை காது கொடுத்து கேட்கிறது எனக்கு பாவம். அதனால நீங்க பேசவும் கூடாது, நான் காது கொடுத்து கேட்கவும் கூடாது. அது மறைமுகமாக என்ன சொல்லுது தெரியுமா? இதை பேசுறவங்க நீங்க வேற எங்கேயா போய் பேசுவோம், என்னுடைய வீட்டுல பேசக்கூடாது. அதான் மறைமுகம் சொல்ற. அப்படித்தான். அப்ப எனவே இந்த நாவை நாம் பேணி பாதுகாப்பது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பின்படி இந்த நாவை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இப்போ நாம் ஒரு பயணத்தை தொடங்குவோம். அந்த பயணத்தில் ஓதுவதற்கான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த பயணத்தை முடித்துக் கொண்டோம், வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். வீட்டுக்கு திரும்பி வரும்போது நமது சொந்த வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதென்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டல் செய்து தந்திருக்கிறார். சொந்த வீடு, அந்த வீட்டிலேயும் கூட நாம அதிகாரத்தோட வந்து திடீரென்று நாம் பிரவேசிக்கக்கூடாது. எப்படி? வீட்டு வாசலுக்கு வந்து அமைதியாக நின்று ஒரு துஆ ஓதணும். பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலா ரப்பினா தவக்கல்னா. இந்த வீட்டுக்குள்ள நாம பிரவேசிக்கிறதும் அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு, வீட்டை விட்டு வெளியிறங்குவதும் அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு, எங்களுடைய ரப்பின் மீது நாங்கள் தவக்குள் வைத்து நாம் இந்த காரியங்கள் செய்கிறோம் என்றுதான் அந்த துஆவுடைய அர்த்தம். இந்த துஆவை ஓதிவிட்டு நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதோ இந்த வீட்டுக்குள்ள நாம் பிரவேசிப்பது அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு, இந்த வீட்டை விட்டு நாம் வெளியிறங்கியதும் அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு, இந்த வீட்டுக்குள்ள நாம் போய் தங்க போறதும் அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டு. இந்த நாவுக்கு நான் இப்படி வேலை கொடுத்தோம் பாத்தீங்களா? இந்த நாவுக்கு இப்படியெல்லாம் வேலை கொடுத்தா இந்த நாவு பாவத்தை பேசுமா? பாவத்தை செய்யுமா? வீட்டுக்குள்ள இந்த துஆவை ஓதிவிட்டு பிரவேசிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லும். யாருமே இல்லை என்றாலும் சலாம் சொல்லும். ஏனென்றா நமது வீட்டில் மலக்குகள் குடியிருக்கிறார்கள். நல்லவர்களுடைய வீட்டில், மூமீன்களுடைய வீட்டில் மலக்குகள் குடியிருக்கிறார்கள். இந்த சலாம் ஷைத்தானுக்கு பிடிக்காது. அதனால நாம வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் பேணப்பட வேண்டும். அது எப்படி என்று சொன்னா, நமது பிள்ளைகளுக்கு நாம் தான் பயிற்சி கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாக்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பயிற்சி இருக்கின்றதே, அது மதரசால மட்டும்தான். ஆனா அதல்லாத விழிப்போடு இருக்கின்ற எல்லா நேரத்திலும் தாயும் தந்தையும் கூட பிறந்தவங்களும் தான் அந்த பிள்ளை பயிற்சி கொடுக்கணும். என்ன பயிற்சி? பிள்ளை ஓடி வந்து வீட்டுக்கு வர பாக்குது, தாய் என்ன சொல்லணும்? வெளியே நில்லு, சலாம் சொன்னையா, சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு வா. பிள்ளைக்கு பழக்கணும். சின்ன பிள்ளைதான். இந்த பிள்ளை வெளியே போயிட்டு உள்ளுக்கு வரும்போது சலாம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு வா என்று அந்த பிள்ளையை பழக்க வேண்டும். பாடசாலைக்கு சென்று வரும்போதும் சலாம் சொல்லிக் கொண்டு வா, பள்ளிக்கூடத்துக்கு சென்று வரும்போதும் சலாம் சொல்லிக் கொண்டு வா,
தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு சென்று வரும்போதும் சலாம் சொல்லிக் கொண்டு வா என்று அந்த பிள்ளையை நாம் பழக்க வேண்டும். இப்படி நமது வீட்டுடைய சூழலிலே நாம் இப்படியான நடைமுறைகளை நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் இந்த நாவு எப்போதும் நல்லதையே செய்து கொண்டது. அதே போல நாம் வீட்டிலே இருக்கின்ற நேரத்திலே அதான் சொல்லப்படுகின்றது. பள்ளிவாசல்ல அதான் சத்தம் கேட்கின்றது. அதான் சத்தம் கேட்கின்ற நேரத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை, அந்த கடமையை சரியாக நிறைவேற்றுவார்களா இருந்தால் மறுமை நாளில் மிகப்பெரிய பயனை அடைந்து கொள்வார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஅத்தின் அதான் சொல்லும் போது முஅத்தின் சொல்லுவது போலவே நீங்களும் சொல்லுங்கள். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். அதான் சொல்லி அதுக்கு பின்னால அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி முடித்ததற்கு பின்னால் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். என் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹும் ரப்பஹாதி தாவதி தாமா என்ற துஆவை ஓதுங்கள். இவ்வளவையும் ஒருவன் செய்தால் மறுமை நாளில் அவனுக்கு ஷஃபாஅத்து செய்வது என் மீது வாஜிபாகிவிடும். அதாவது ஒரு நாளைக்கு 5 நேரம் வீட்டுக்கு அதான் கேட்குது. ஒரு நாளைக்கு 5 நேரம் அந்த அதானுக்கு நாம சரியாக பதில் சொன்னா மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத் நமக்கு கடமையாகி விடுகின்றது. எப்படி? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதே போல சொல்றது. ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ்க்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் இல்ல, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அவ்வளவு சொல்றது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் அது அப்படியே சொல்றது. சொல்லி முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு ரப்பஹாதி தாவதி தாமா துஆவை ஓத வேண்டும். அந்த துஆவிலையும் பிற்காலத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதை ஓதக்கூடாது. அல்லாஹும் ரப்பஹாதி தாவதி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸஹு மகாமன் மஹ்மூதனில் லதி வஅத்தஹு. இவ்வளவுதான் துஆ. இவ்வளவை ஓதினா மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்து நமக்கு கடமையாகிவிடும். சரி, நான் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொன்னேன் தெரியுமா? வீட்டிலே தாய் தந்தை பிள்ளைகள் மருமக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே செய்து கொண்டிருக்கும் போது அதான் கேட்கிறது. ஆனால் யாருமே அதானை கண்டுகொள்வதில்லை. பேசியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சிரிக்கிறவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், பரிகாசம் பண்ணுகின்றவர்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதானுக்கு பதிலும் கிடையாது, அதான் முடிஞ்ச துஆவும் கிடையாது. இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய விஷயம், இதுவரைக்கும் அப்படி நாம் இந்த விஷயத்திலே கவனம் எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று முதல் நான் உங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? அதான் சொல்ல தொடங்கும் போதே கதைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? பிள்ளைகளை பார்த்து நிறுத்து, பேச்ச நிறுத்து. சிரித்துக் கொண்டிருக்கின்றார்களா? சிரிப்பை நிறுத்து. பரிகாசம் பண்ணுகிறார்களா? பரிகாசத்தை நிறுத்து. அதான் எனக்கு பதில் சொல். யார் தாயோ தந்தையோ உடனே அதை அந்த இடத்துல செயல்படுத்த வேண்டும். அதானுக்கு பதில் சொல்லு, யாரும் பேசக்கூடாது. அதானுக்கு பதில் சொல்லு. தெரியாத பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை சொல்ல வைக்க வேண்டும். அதான் சொல்லி முடிந்ததுக்கு பின்னால ஸலவாத்து பாடமா? எல்லோருக்கும் ஸலவாத்து பாடமா? ஓதுங்க ஸலவாத். ஸலவாத் ஓதி முடிஞ்சா இப்ப துஆ பாடமா? துஆ ஓதுங்க. யாருக்கு துஆ பாடம் இல்லையோ அவர்களுக்கு துஆவை சொல்லிக் கொடுங்க. சாதாரண விஷயம் இல்லை. இது புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஅத்தின் அதான் சொல்வது போல் ஒருவர் சொல்லிவிட்டு
ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலாவுக்கு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிவிட்டு அதான் முடிந்ததுக்கு பின்னால என் மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி தாம்மா என்ற துஆவையும் ஒருவன் ஓதுவானா இருந்தால் மறுமை நாளில் அவனுக்கு ஷஃபாஅத் செய்வது என் மீது வாஜிபாகி விடுகிறது. பார்த்தீர்களா? இது இன்னும் கொஞ்சம் விரிவாக முஸ்லிம்ல வருகிறது. எப்படி வருகிறது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துல வசீலா என்ற இடத்தை வைத்திருக்கின்றான். அந்த வசீலா என்ற இடத்தை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த வசீலா என்ற இடத்தை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வசீலாவை யார் எனக்கு தருமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களுக்காக நான் மறுமை நாளில் ஷஃபாஅத் செய்வேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசீலாவை ஒவ்வொரு அதானுக்கு பின்னால நமக்கு கேட்க சொல்றாங்க. கேட்க சொல்லிட்டு எப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுத் தர்றாங்க. எப்படி கற்றுத் தர்றாங்க? அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலத. அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற சிறப்பான இடத்தை நீ கொடுப்பாயாக. வபஅஸஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹு, நீ வாக்களித்த மகாமன் மஹ்மூதா என்ற இடத்திலே நீ அவர்களை எழுப்புவாயாக என்ற துஆவை அல்லாஹ்விடத்திலே தமக்காக கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. சின்ன விஷயமா இது? நபி அவர்கள் அவங்க நமக்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்காக வசீலாவை தருமாறு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அதற்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு நான் மறுமை நாளில் ஷஃபாஅத் செய்வேன் சொல்றாங்க. இந்த பாக்கியத்தை நாம அடைந்து கொள்வதற்காக நமது பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டுமா இல்லையா? முதலாவது நாம் செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? இரண்டாவது நமது பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டுமா இல்லையா? நமது பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தோம்னு வைங்க, அந்த பிள்ளைகள் இப்ப வயசுக்கு வந்த குமர பிள்ளைகளா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் அப்படியே செயல்படுத்தி கொண்டு போகும்போது அந்த திருமணம் முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிச்ச உடனே இந்த ட்ரைனிங் அந்த பிள்ளைகள் கை கெடுத்துடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களோட பிள்ளைகள் பெற்று வளர்க்கிற நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கும் இந்த பயிற்சியை கொடுப்பாங்க. இதே போல தலைமுறையாக பயிற்சி கொடுத்து கொண்டு போனா இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம், இது ஒரு நன்மையான காரியம் செயல்பாட்டுக்கு வருமா இல்லையா? நீங்கள் உங்களுடைய நாவால பொய் பேசாதீர்கள், உங்களுடைய நாவால புறம் பேசாதீர்கள், உங்களுடைய நாவால கோல் சொல்லாதீர்கள், இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. அதை சொல்றதுக்கு பதிலாக நாவால என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. இந்த நாவால செய்ய வேண்டிய செயல்பாடுகள்ல ஒரு நாளைக்கு 5 நேரமும் அதான் சொல்லப்படுகின்ற போது இதை நாம் தொடர்ச்சியாக செயல்படுத்தினோம் என்று சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், பாவமும் செய்யாமல் முடிந்தளவு நன்மையும் செய்தவர்களாக, தொழுகையை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக, இஸ்லாமிய கடமைகளை முழுமையாக செய்தவர்களாக நாம் மௌத்தாகினோம் என்றால் மௌத்தாகிற நேரத்தில் நம்முடைய மனதுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும். அது யாருக்கும் சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை, நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு திருப்தி வரும். என்னால முடிந்த அளவுக்கு நான் சரியாக வாழ்ந்திருக்கிறேன், முழுமையாக வாழ்ந்திருக்கிறேன், எனக்கு மறுமையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்ற நிம்மதியோடு ஒரு மூத்தாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டலை நமக்கு காட்டி போயிருக்காங்க. இதே நேரத்துல இரவைக்கு நாம நித்திரைக்கு போறோம். நித்திரைக்கு போற நேரத்துல இந்த நாவு நன்மைகளை செய்ததாக நித்திரைக்கு போக வேண்டும். சிலர் என்ன செய்யறது? கட்டிலுக்கு போனா மாப்பிள்ளையும் பஞ்சாதி 2 பேரும் யாரை பத்தியாவது குறை சொல்றது, புறம் பேசுறது, அடுத்தவனை பத்தி குறை பேசுறது, இதெல்லாம் பேசிட்டு அப்படியே நித்திரை போயிடுறது. பாவத்தை செஞ்சுட்டே நித்திரை போயிடுறது.
இந்த பாவம் செய்யக்கூடாது. நித்திரைக்கு போகும்போது பாவங்கள் செய்யாமல் இந்த நாவை கொண்டு நன்மைகள் செய்தவர்களாக நித்திரைக்கு செல்ல வேண்டும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அழகான வழி என்ன? நித்திரைக்கு போகும் வரைக்கும் மாப்பிள்ளையும் பொஞ்சாதையும் உண்டாயிருப்பாங்க, பிள்ளைகளும் பெற்றோர்களும் உண்டாயிருப்பார்கள், அண்ணனும் தம்பியும் உண்டாகிருப்பார்கள், நண்பரும் நண்பரும் உண்டாகிருப்பார்கள். நித்திரைக்கு போய் கண்ணை மூடின உடனே எல்லோரும் வேறுபட்டு விட வேண்டும். கண்ணை மூடின உடனே தூக்கம் வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே லைட் ஆஃப் ஆகிற மாதிரி கண்ணை மூடின உடனே தூக்கம் போகாது. கண்ணை மூடின உடனே தான் நமக்கு வேலை இருக்குது. என்ன வேலை? அதாவது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, அல்லாவே உனது நாமத்தை கொண்டே நான் நித்திரைக்கு செல்கின்றேன். காலையில் தூக்கத்தை விட்டு எழும்பும் போதும் உனது நாமத்தை கொண்டே தூக்கத்தை விட்டு எழும்புகிறேன் என்று அவன் இந்த துஆ ஓதியாச்சு. துஆவை ஓதின உடனே அதுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக இந்த துஆக்களை ஒவ்வொருவரும் பாடுபட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி, அதாவது பிஸ்மில் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்று சொல்லிட்டு பிஸ்மிக ரப்பி வலது ஜம்பி வபிக அர்ஃபஉ இன்னம் சக்த நஃப்ஸி வர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது இபாதக ஸாலிஹ் ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். அதாவது அல்லாஹ்விடத்துல சொல்றோம், என்னுடைய ரப்பே உன்னுடைய நாமத்தை கொண்டே என்னுடைய விலாவை உன் பக்கம் சாய்த்து விட்டேன், என்னுடைய முதுகை என்னுடைய படுக்கையிலே நான் வைத்து விட்டேன். நான் உன்னுடைய நாமத்தை கொண்டுதான் நான் காலையில் தூக்கத்தை விட்டு எழும்புவேன். ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். என்னுடைய ரப்பே, மறுமை நாளில் நீ என்னை எழுப்புகின்ற போது உனது தண்டனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா. சுப்ஹானல்லாஹ். தூக்கத்துக்கு செல்கின்ற நேரத்துல அல்லாஹ்விடத்துல நாம கேட்கிற பாதுகாப்பு இதை விட சிறப்பான பாதுகாப்பு என்ன இருக்குது? ரப்பி கினி அஸாபக் யௌம தபஅஸு இபாதக். என்னுடைய ரப்பே, உன்னுடைய அடியார்களை நீ மறுமை நாளையிலே எழுப்பும் போது என்னை உனது வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக. இந்த துஆவை கேட்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் இதெல்லாத்தையும் மோதி இரண்டு கையிலே மோதி உடம்பு முழுவதிலே 3 முறை தடவிக்கொள்வார். அவ்வாறு செய்தால் கண்டிஷ்டியோ சூனியமோ அவனை தொடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நபி அவர்கள் நித்திரைக்கு செல்லும் போது செய்த நடைமுறை. அதோடு ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சி என்னது? ஷைத்தானை விட்டும் கெட்ட ஜின்களை விட்டும் நமக்கு நித்திரையின் போது பாதுகாப்பு கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நாம் ஓத வேண்டும். இப்படி ஓதினதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி வ காலூ சமீனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அந்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில். சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனம் 285 286 ஆகிய 2 வசனங்கள். இந்த வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரைக்கு செல்லும் போது ஓதிக்கொண்டே நித்திரைக்கு செல்வார்கள். இதெல்லாம் ஓதி முடிஞ்சாச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு துஆவை நமக்கு படிச்சிருக்காங்க. இந்த துஆ சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய 247வது ஹதீஸ். ஒரு வீட்டுல புகாரி இருந்தா புகாரியை பரட்டி அந்த நம்பரை பார்த்தவங்க 247 247. இந்த ஹதீஸ்
இந்த ஹதீஸ்ல என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு துஆ. இந்த துஆவை நாம கடைசியாக ஓத வேண்டும். இந்த துஆ ஓதினதுக்கு பிறகு யாரும் எவரோடும் எதுவும் பேசாமல் நித்திரை போகணும். கணவன் பக்கத்தில் இருந்தாலும் கணவனோட பேசக்கூடாது, மனைவி பக்கத்தில் இருந்தாலும் மனைவியோட பேசக்கூடாது. கடைசியாக நம்முடைய ஒரு நாள் வாழ்க்கையின் கடைசியாக ஓதுவது இந்த துஆ தான். இதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி. இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு நீ நித்திரைக்கு செல்லும் போது ஒவ்வொரு நாளும் உது செய்து கொண்டு நித்திரைக்கு செல்வாயாக. எப்படி? உது செய்து கொண்டு நித்திரைக்கு செல்வாயாக. அந்த வழக்கமாக ஓதக்கூடிய எல்லா துஆக்களையும் ஓதிவிட்டு நான் இப்போது கற்றுத்தருகின்ற இந்த துஆவை நீ கடைசியாக ஓதுவாயாக. இந்த துஆவை ஓதி முடிந்ததுக்கு பின்னால் யாருடனும் எதுவும் கதைக்க கூடாது. நிபந்தனை போடுறான். எப்படி? அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வஃபவ்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது ظهري இலைக்க ரக்பதம் வரஹ்பதம் மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வபிநபியிக அல்லதி அர்ஸல்த. இந்த துஆவை எப்படி? அதாவது அல்லாஹ்வே, நான் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு விட்டேன், என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் உன்னிடத்தில் சாட்டி விட்டேன், என்னுடைய முதுகை உட்பக்கமாக, என்னுடைய விலாவை உட்பக்கமாக நான் சாய்த்து விட்டேன், நான் அச்சம் கொள்வதும் ஆசைப்படுவதும் உன்னிடத்தில் தான், நீ அனுப்பிய, நீ இறக்கிய வேதத்தை நான் விசுவாசம் கொண்டு விட்டேன், நீ அனுப்பிய நபியை நான் விசுவாசம் கொண்டு விட்டேன் என்று இந்த துஆவுடைய அர்த்தம். இந்த துஆவை இந்த சஹாபி பாடமிட்டு கொண்டு மறுநாள் ரசூலுல்லாஹ்வை சந்திச்ச உடனே இந்த துஆ ஓதி காட்டினார். ஓதி காட்டிட்டு கடைசியா வபி நபியிக்கன்னு வருது, அத வபி ரசூலிக்கன்னு மாத்தி ஓதினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்தினாங்க. இல்லை, அப்படி ஓதாது, நான் உனக்கு படித்து தந்தது வபி நபியிக்க என்றுதான், அப்படித்தான் ஓதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இதை நீ ஓதிவிட்டு நித்திரைக்கு சென்று அந்த நித்திரையோடு மௌத்தாகினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக பரிசுத்தமான இஸ்லாத்தில் மௌத்தாகி விடுவாய். மறுநாள் காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்தால் ஒரு நல்ல மனிதனாக எழுந்திருப்பாய். இந்த நாவுக்கு நாம இப்படியெல்லாம் வேலை கொடுத்தோம்னு சொன்னா இந்த நாவு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கா? இல்லை. ஆகவே நாம இந்த நாவை எந்தெந்த வழியில் பயன்படுத்த வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த வழியில் மட்டுமே இந்த நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். அதல்லாத வழிகளிலே நாம் இந்த நாவை நாம் பயன்படுத்துவதற்கு நமக்கு நேரமோ காலமோ இருக்க மாட்டாது. எப்போது இப்போது இன்றைய உபதேசத்திலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியாக நம்முடைய ஒரு முழு நாள் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டா பாவமான வழியில் இந்த நாவை பயன்படுத்த நமக்கு நேரமே இருக்காது. நாம காலையில தூக்கத்தை விட்டு எழும்போது நபி அவர்கள் ஓதியதை ஓதிக்கொண்டு எழும்புறோம். பாவத்தை பேச நேரம் இருக்கா? சுபஹ் தொழுகை முடிந்ததுக்கு நான் குர்ஆனை ஓதுறோம், பாவத்தை பேச நேரம் இருக்கிறதா? பயணம் போகும்போது துஆவோட பயணத்தை போறோம். அதே போல பயணத்தை முடிக்கும் போது துஆவோட பயணத்தை முடிக்கிறோம். வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது துஆவோட பிரவேசிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியிறங்கும் போது துஆவோட வெளியிறங்குகிறோம். பள்ளிவாசலுக்குள் பிரவேசிக்கும் போது துஆவோட பிரவேசிக்கின்றோம். பள்ளிவாசலை விட்டு வெளியிறங்கும் போது துஆவோட வெளியிறங்குகின்றோம். இரவு நித்திரைக்கு செல்லும் போது நாம துஆவோடு நித்திரைக்கு செல்கின்றோம். இந்த நாவுக்கு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த நாவுக்கு நாம என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலையை கொடுத்தா தான் இந்த நாவு நல்ல முறையில பயன்படும். வீட்டை சுத்தி இருக்கின்ற தோட்டத்தை துப்புரவாக்கி நாட்ட வேண்டியதெல்லாத்தையும் அதுல நாட்டினா அங்க தேவையில்லாத அவசியம் இல்லாத புல்லுகள் முளைக்க வாய்ப்பு கிடையாது. எல்லாம் நாட்டி இருக்கிறோம். அதே போல இந்த நாவுக்கு கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் கொடுத்துட்டோம்னு சொன்னா அந்த நாவுக்கு வேற பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடையாது. அந்த தோட்டத்தை துப்புரவாக்கி நாட்டாம வச்சிருந்தா தான்
கண்ட கண்ட ஜாதி எல்லாம் முளைச்சி அதில் இருக்கக்கூடிய விஷகரிகளும் பாம்புகளும் தேளுகளும் நட்டுவாக்காளிகளும் அந்த தோட்டத்துக்கு வாரதுக்கு காரணம் என்ன? அந்த தோட்டத்தை காட்டுக்கு போட்டிருந்தா அந்த நடக்கும். காட்டுக்கு போடாமல் தொடர்ச்சியாக இந்த தோட்டத்தை துப்புரவாக்கி கொண்டே இருந்தால், அதுல நாட்டிக்கொண்டே இருந்தால் எந்த விதமான ஆபத்து நமக்கு இருக்காது. அதே போலதான் இந்த நாவை கொண்டு எந்தெந்த நல்ல காரியங்களை செய்யுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்தார்களோ அவைகளை நாம் செய்ய தொடங்கி விட்டோம் என்று சொன்னால் இந்த நாவுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது. எனவே இங்கு சொல்லப்பட்ட அவ்வளவு விஷயங்களையும் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக அதான் சொல்லுகின்ற அந்த நேரத்தை மிக கவனமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கையாள வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.